பார்த்து வருகிறோம். சினாப்டிக் காஸ்பல் என்றால் என்ன? அதை நேமுக்கு அர்த்தம் சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஒற்று பார்த்தல். ஓகே, இன்னொரு வார்த்தை கூட, ஒத்துமை, ஒற்றுமை அல்லது வேற்றுமை இந்த வார்த்தை கூட அதை விட சேர்ந்து வரும். சரியா? ஒன்றுக்கு ஒன்று இணையான காரியங்கள். நான் பார்த்து கொண்டிருக்கிற காரியம் ஒன்றுக்கு ஒன்று இணையான காரியங்கள். அதில் முக்கியமான ஒரு 4 காரியம் நான் ஆரம்பத்தில் முதலாவது கிளாஸில் சொன்னேன். ஞாபகம் இருக்குமா? வார்த்தை, வரியாக ஒழுங்கில் எழுதுதல், சொற்றொடர், அந்த சொற்றொடர், மேற்கோள். ஓகே, குட். இந்த 4 காரியத்தை இந்த மேற்கோள் காட்டி தான் இந்த மத்தேயு, மார்க், லூக்கா அவங்க 3 பேரும் என்ன செய்கிறாங்க? பிரயாசப்பட்டு இதோட வார்த்தைகளை என்ன பண்ணுறாங்க? சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அதில் எழுதுன்னு நமக்கு எல்லாரும் தெரியும். மார்க்கு தான் முதலாவது எழுதுனது. ஆனால் மத்தேயுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை கொட்டேஷன் பண்ணுறதுல ஆபிரகாம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற அந்த நேமை வைத்து குறிக்கோள் ஸ்டார்ட் பண்ணுறது யார்? மத்தேயு தான். மத்தேயு எடுத்து வாசிங்க. மத்தேயு புஸ்தகம் 1 முதல் எடுத்து வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 1 முதல் இந்த வார்த்தைகளை வாசிங்களேன். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. தொடர்ந்து 1-2 வார்த்தை வாசிங்க. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரியும் பெற்றான். அதுல இருந்து 1 முதல் 7 வரைக்கும் வார்த்தைகள் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அதுல பார்க்கும் பொழுது இவர் ஒரு ஆள் தான் ஆபிரகாம்ல இருந்து தெளிவா என்ன பண்ணுகிறார்? இயேசு கிறிஸ்துவுக்கு பின் முதலாவது யாரு? ஆபிரகாம்ல இருந்து இந்த சன்னதி பிறக்கும் என்பதை குறித்து தெளிவாக என்ன பண்ணுகிறார்? எடுத்து சொல்லுகிறார். இந்த புதிய ஏற்பாடு வந்தது என்பது பழைய ஏற்பாட்டிலிருந்து தொடர்ச்சி தான். அதை யார் முக்கியத்துவப்படுத்துகிறார்? மத்தேயு முக்கியத்துவப்படுத்துகிறார். அதில் இல்லை, அந்த ஆபிரகாமோட வம்சம் வராது. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். அந்த முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? இப்போ மத்தேயு என்ன பண்ணுகிறார்? வார்த்தையை எடுத்து உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். அதில் 3 காரியத்தை அவங்க 3 பேரும் ஒன்றா சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு, இயேசுவின் ஊழியங்கள், போதனைகளை குறித்து நம்ம போனோம் கிளாஸில் நம்ம எழுதி வைத்திருப்போம் நினைக்கிறேன். இந்த 3 காரியங்களை குறித்து அவங்க தெளிவாக எடுத்து சொல்லுறாங்க. இன்னைக்கு நம்ம போகிற காரியம் மத்தேயு 3 பேருக்கு உள்ள வேற்றுமுறைகளை குறித்து நம்ம பார்த்தோம். இன்னைக்கு மத்தேயு அவருடைய காரியங்களை குறித்து மட்டும் நம்ம பார்க்கிறோம். அதிகமாக மத்தேயு குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறீங்க, வாசித்திருப்பீங்க. புதிய ஏற்பாட்டில் முதல் புத்தகம் மத்தேயு. அடுத்ததாக இயேசுவின் போதனைகளை ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையில் என்ன பண்ணியிருக்கிறார்? மத்தேயு தெளிவாக எழுதியிருக்கிறார். ஆர்டராக குறிப்பிட்ட ஈஸியாக நம்ம புரிந்து கொள்றதுக்கு அளவுக்கு ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையில் தேவனுடைய வார்த்தையை அவர் தெளிவாக எழுதியிருக்கிறார். முதலாவது ஒரு காரியம். அடுத்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லா காரியத்தையும் என்ன செய்கிறார்? நிறைவேறுதல். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் புதிய ஏற்பாட்டில் என்னப்படுகிறது? நிறைவேற்றப்படுகிறது என்பதை மத்தேயு அநேக வார்த்தைகளிலே வசனத்தின் மூலமாக சொல்லி அதை உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய தீர்க்க தரிசனங்கள் ஒரு நாள் என்ன செய்யல, வார்த்தைகள் மாறிப்போவது இல்லை. சொன்னதை இயேசப்பா என்ன பண்ணுகிறார்? நிறைவேற்றி தருகிறார் என்பதை குறித்து மத்தேயு உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். இவர் ஒரு லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். ஆனால் அவர் எழுதுகிறது கிரேக்க வார்த்தைகள் எழுதுகிறார். தேவனுடைய வழி, அவருடைய பேருக்கு அர்த்தம் தேவனுடைய வழி. மத்தியாஸ், மத்திய பேர் லேவி, கிரேக்க வார்த்தைகளோட பேர் மத்தியாஸ், அதோட பொருள் தேவனுடைய வழி. இவர் ஒரு வரி வசூலிப்பவராக காணப்பட்டார். அது மட்டும் இல்லை, இயேசுக்கு ஒரு 12 சீஷர்களில் மத்தேயும் அவர் கூட எப்பொழுது இருக்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டார். அடுத்ததாக மத்தேயு முதல் சுவிசேஷம் மட்டுமல்ல, அதோட 16ஆம் அதிகாரம், மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்தான் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ற ஒரு வார்த்தை கூட தெளிவுபடுத்தியிருக்கிறார். மத்தேயு 16:16 எடுத்து வாசிங்க. எடுத்து வேதம் வைத்திருக்கிறேங்க. பதினாறு 16 இல்லையா? மத்தேயு 16:16
சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அவர் உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தில் வந்த இரட்சகர் என்பதை குறித்து முதலாவது அவர்தான் கிறிஸ்து, அவருடைய இயேசு கிறிஸ்து என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக இவர் அதிகமாக சொல்லப்பட்டது எல்லாமே யாருக்காக? யூதருக்காக, யூத சமுதாயத்து மக்களுக்காக. அந்த மக்கள் ரட்சிப்படைய வேண்டும் என்ற ஒரே நோக்கம். அப்போ இன்னைக்கு உங்களுக்கும் அந்த நோக்கம் தான் இருக்கணும். நான் இருக்கிற இடத்துல, நான் இருக்கிற பகுதி மக்கள் என்ன செய்யணும்? ரட்சிப்பை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 நற்செய்தி நூல்களில் அவங்களுடைய நோக்கத்தை, முதலாவது மத்தேயுடைய நோக்கத்தை தெளிவாக பார்ப்போம். முதலாவது காரியம், இயேசுவின் வாழ்க்கையை மையமாக கொண்டது. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டும்? மையமாக கொண்டிருக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கை தான் இன்னைக்கு நமக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதே போல அவரை போல வாழ்க்கை வாழ்ந்து என்ன செய்யணும்? சாட்சியாக ஜீவிக்க வேண்டும். முதலாவது காரியம், இயேசு கிறிஸ்துவை வாழ்க்கை மையமாக கொண்டிருக்க வேண்டும் என்பதை குறித்து மத்திய தெளிவுபடுத்துகிறார். இரண்டாவது காரியம், இயேசுவின் வாழ்க்கையின் தெளிவான போதனைகளுடன் நற்செய்தி விளக்கமாக கூறுகிறது. இன்னைக்கு வரைக்கும் தேவனுடைய வார்த்தை தான் என்ன செய்கிறோம்? ஒரு வசனத்தை எடுத்து அதிலிருந்து ஆழமாக நம்ம பிரித்து எடுத்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். எதற்காக? இந்த நற்செய்தி நூல்கள் மக்கள் என்ன செய்யணும்? வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நல்ல செய்தியை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தில் இரட்சகர். அவர் தான் இந்த உலகத்தை பாவங்களை நீக்க வந்த இரட்சகர் என்பதை அவங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தெளிவான ஒரு நோக்கத்தோடு கூட நற்செய்தியில் என்ன செய்கிறார்? விளக்கமாக கூறியிருக்கிறார். மூன்றாவது காரியம், ஒரே நோக்கம் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? மாறிடக்கூடாது. ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நோக்கம் இருக்கும், எல்லாருக்கும் ஒரே நோக்கம் தான் இருக்கும். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நோக்கம் என்ன செய்யும்? மாறிவிடும். அந்த மாற்றத்துக்கு நினைச்சு போய்விடக்கூடாது என்பதற்காக ஒரே நோக்கத்தோடு கூட அவர் தெளிவாக மத்திய எழுதி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வரலாறுகளை ஆரம்பம் முதல் முடிவு வரை என்ன பண்ணியிருக்கிறார்? அவருடைய 28 அதிகாரங்களிலே தெளிவாக அவர் சொல்லி வைத்திருக்கிறார். உங்களுக்கும் இன்னைக்கு வாசிக்கிற நீங்களும், இதை கேட்கிற நீங்களும் சத்தியத்தை என்ன செய்யணும்? அறிந்து கொண்டு நோக்கம் ஒரு நாள் கடைசி வரைக்கும் மாறக்கூடாது. எப்படியாவது என் மூலமாக இயேசுவை அறியாத மக்கள் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கம் உங்களுக்கு காணப்பட வேண்டும். அடுத்ததாக, நம்முடைய பாவங்களிலிருந்து கிறிஸ்து மூலம் ரட்சிப்பு. முக்கியமா இந்த ஒரு காரியத்தை யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணியிருக்கிறார்? செய்திருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் வந்து ஒரு மனுஷனாக வாழ்ந்து இந்த பாவத்தை குறித்து எல்லா காரியத்தையும் குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்தி என்ன பண்ணியிருக்கிறார்? சிலுவையில் மறைத்து 3ஆம் நாள் உயிர் திறந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த ரட்சிப்பை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். இதுதான் அதிகமாக சொல்கிறார். இந்த பாவத்தை குறித்து, நீதியை குறித்து நீ என்ன செய்யணும்? மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதை மத்திய தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறார். அடுத்ததாக, மக்கள் மேல் விசுவாசம் வைக்க ரொம்ப உதவி செய்கிறது எனது இந்த தேவனுடைய வார்த்தை தான், இயேசு கிறிஸ்து தான். இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய விசுவாசம் நிலைத்திருப்பதற்கான ஒரே ஒரு காரியம் எனது, ஒரே ஒரு காரியம் அவருடைய வார்த்தை மட்டும் இல்ல, அவர் இந்த உலகத்தில் வந்து நமக்காக என்ன பண்ணினது? சிலுவையில் சிந்தப்பட்ட அந்த ரத்தம் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு நிலைத்து நிற்பதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. அதே போல அந்த விசுவாசம் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? குறைந்து விட கூடாது. ஆரம்பத்தில் இருந்த கொண்ட விசுவாசம் முடிவு வரை இந்த செய்யணும், காத்து கொள்ளப்பட வேண்டும். ஆமென். அடுத்ததாக, இந்த நற்செய்தி புத்தகத்தில் தேவன் வாக்களிக்கும் வார்த்தை முக்கியமானது, ஜீவன். எந்த மனுஷனும் இன்னொரு மனுஷனுக்கு மறுவாழ்வு கொடுக்க முடியுமா? முடியவே முடியாது. நம்ம வாழ்க்கையை பார்க்கறது என்னது பெரிய காரியமா இருக்கு. அதுல வேற நான் மற்றவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க முடியுமா? முடியாது. ஆனா கிறிஸ்து எனக்குள்ள இருப்பாரானால், இயேசு கிறிஸ்து என் கூட இருப்பாரானால், நிச்சயமாய் இந்த ஆகாத என்ற இந்த சரீரத்தை வைத்து இன்னும் அநேகருக்கு என்ன பண்ண முடியும்? ஜீவன் வாழ்க்கை கொடுக்க முடியும் என்பதை அவர் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார். அப்போ நீங்களும் இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை கொண்டு அநேகருக்கு பிரயோஜனமுள்ள காரியங்களாக மாறுங்க. அடுத்ததாக, கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கும் இந்த நற்செய்தி நூல்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்றதுக்கு என்ன செய்யுது? உதவி செய்கிறது. நமக்கு மட்டும் இல்லை, நம்ம நினைக்கிறோம் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப வேதம் மட்டும் இல்லை, முக்கியமாக யாருக்கு? ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கு தான் என்ன பண்ணுகிறது? இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. ஆனால் நமக்கு அதுக்கு அல்ல, ரட்சிப்புக்கு மட்டும் அல்ல, அதன் பின்பதாக ரட்சிப்பை அறிந்து கொண்ட பிறகு நம்ம என்ன செய்யணும்?
சாட்சியாய் ஜீவிக்க வேண்டும். இன்னைக்கு அது காரியத்தை நினைச்சிடும், தவறி விடுகிறோம். இன்னைக்கு கிறிஸ்துவர் அல்லாதவர்கள் நிறைய பேர் ரட்சிப்பை காத்துக்கொள்றாங்க. ஆனால் ஆரம்பத்தில் சத்தியத்தை தெரிந்து வந்தவங்க தெளிவடையாமல் இன்னைக்கு என்ன போயிடறாங்க, வீழ்ந்து போயிடுறாங்க. அதற்கு போய்விடக்கூடாது என்பதற்கு தான் இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் திரும்பவும் கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறது. அந்த கிறிஸ்துவை நீ உண்மையா இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ளும் பொழுது நிலைத்திருப்பதற்கு உதவி செய்ய முடியும். கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்து அல்லாதவருக்கும் நற்செய்தி நூல் இந்த ரட்சகரை அறிந்து கொள்ள மிகவும் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. இந்த 5-6 காரணங்களில் பார்க்கும் பொழுது எல்லாம் ஒரே காரியம் தான், கிறிஸ்துவை குறித்து எல்லாம் கிறிஸ்து என்று அவர் தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறாங்க. அப்போ நீங்களும் அந்த கிறிஸ்துவை பற்றி கொள்ளும் பொழுது இன்னும் அநேகருக்கு பிரயோஜனமாய் மாற்றி கொடுக்க முடியும். அது மட்டுமல்ல, ஏன் நற்செய்தி நூல்கள் நல்ல நூல்னு சொல்ல முடியும், நல்லதுன்னு சொல்ல முடியும்? ஏதாவது யாரும் சொல்ல முடியுமா? முக்கியமா சொல்லுங்க, உங்களால் தெரிஞ்ச கருத்துக்களை தான் ஒன்று சொல்லுங்க. நற்செய்தி நூல்கள் ஏன் நல்லவன்னு நம்ப முடியும்? நம்ம எப்படி நம்ப முடியும்? உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு வார்த்தை. சூப்பர். வேற சொல்லுங்க, பாஸ்டர் சொல்லுங்க. அநேக செய்திகள் துச்செய்தியா இருக்குது. துச்செய்தி நல்லதா மாற்றக்கூடிய ஒரு நற்செய்தி அவங்களுடைய வார்த்தை. ஓகே, சரி. அதில் 3 காரியத்தை நான் சொல்லுகிறேன். அதில் முக்கியமான ஒன்று, நற்செய்தி மெய்யானது என்பதை விசுவாசிக்க புதிய ஏற்பாடு பண்டிதர்கள், முக்கியமாக கிரேக் ப்ளூபர்க், அந்த பேர் ஞாபகம் இருக்கட்டும், அவர் என்ன செய்கிறார், உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறாங்க. அந்த காலில் ஒரு சாட்சியாக இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் சாட்சி யார்? நமக்கு பின்பாக ஒரு சன்னதி தான். நம்மளை குறித்து பார்த்தவங்க என்ன செய்யணும், இந்த சகோதரன், இந்த ஊழியக்காரன் என்ன செய்கிறாங்க, இப்படியா வாழ்ந்தாங்க என்பதை குறித்து சாட்சியாக இருக்க வேண்டும். முதலாவது காரியம் மெய்யானது, உறுதியானது என்பதை அவங்க விசுவாசிக்கிறதுக்கு இவர் ஒரு சாட்சியாக இருக்கிறார். வார்த்தையை எடுத்து தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார். 2வது காரியம், கிறிஸ்தவம் உண்மையான வரலாற்றில் வேர் கொண்டிருப்பதை புதிய ஏற்பாடு என்னப்படுகிறது, உறுதி செய்கிறது. இந்த வார்த்தையை கவனமாக பாருங்க. கிறிஸ்தவம் உண்மையான வரலாற்றில் வேர் கொண்டிருக்கிறது. எல்லா இன்னைக்கு என்னென்னமோ சமுதாயங்கள் வந்து போய் கொண்டிருக்கிறது, அதெல்லாம் நிலையானது இல்லை. அதற்கு ஆதாரமான என்னது, வேறு எதுவுமே உறுதியானது இல்லை, அது அடிஸ்தானமே இல்லை. ஆனால் இந்த தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் உண்மையான வரலாற்றில் அவர் என்னைக்கு பிறந்த முதல் இறப்பு, அதன் பின்பதாக நடக்கப்பட இதுவரைக்கும் எல்லாம் வரலாற்றில் தெளிவாக புதிய ஏற்பாட்டில் என்ன பண்ணியிருக்கிறது, உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2வது காரியம், அடுத்ததாக கிறிஸ்துவுக்கு அடித்தளமாக இயேசுவின் வாழ்க்கை. 3வது காரியம், கிறிஸ்துவுக்கு அடித்தளமாக இருக்கிறது இயேசுவின் வாழ்க்கை, மரணம், உயிர்த்தெழுதல். இந்த 3ம் புதிய ஏற்பாட்டில் என்ன பண்ணியிருக்கிறது, முக்கிய அம்சம், ரொம்ப முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது. 3 காரியம் கிறிஸ்துவுக்கு அடித்தளமாக இருக்கிறது, வாழ்க்கை, மரணம், உயிர்த்தெழுதல். இந்த 3 காரியமும் முக்கிய அம்சம் வைக்கிறது. இந்த 3ஓடு சேர்த்து ஆக்சுவலாக இன்னொரு வார்த்தை கூட இங்கே பாருங்க. நற்செய்தி நூல்களில் ஆக்கியோன்கள், இதுக்கு முன்னால் இருக்கிறவங்க பரிசுத்தவான்கள் கவனமாய் விவரங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சேர்த்து வைத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கும்போது அவர் எப்படி வாழ்ந்து வந்தார், மரித்தார் என்பதை அவங்க தெளிவாக எடுத்து வைத்து இந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்தி வச்சுருக்காங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4. லூக்கா 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4 கவனமாக எடுத்துருக்காங்க, விவரங்களை சேகரித்து வைத்திருக்கிறாங்க. இன்று நீங்களும் அதிகமாக என்ன செய்யுங்க, வார்த்தைகளை அதிகமாய் கவனமாய் வாசித்து நீங்கள் சேர்த்து வைத்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு நாளும் பிரயோஜனம் இல்லாமல் போகாது. எப்படியாவது அந்த ஒரு வார்த்தை அநேகர் என்ன பண்ண முடியும், கிறிஸ்துவுக்குள்ளாய் கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லை, 2 தீமோத்தேயு 3:16 நம்ம வாசித்தோம். நற்செய்தி நூல்களில் ஆசை எப்படி அவங்க எழுதுனாங்க, இவங்க 3 பேருக்குள்ளாக ஒரே எண்ணம், ஒரே நோக்கம், ஒரே சிந்தை இருப்பதற்கான காரணம் யாரு, அந்த வார்த்தையை மறந்துடக்கூடாது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வார்த்தை எடுத்து வாசிங்க, எடுத்தவங்க பாஸ்டர் ஞாபகம் இருக்கும். 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய வேத மனுஷன் தேறினவனாக. இப்ப நீங்க எதுக்கெல்லாம் வந்திருக்கிறீங்க,
தேறினவர்களாக. நம்ம எல்லாம் தேவனுடைய வார்த்தை அறிந்தவர்கள் தான். என்ன பண்ண வேண்டும்? இன்னும் தேறினவர்களாய் மாற வேண்டும். எல்லாம் ஒரே அவங்க 3 பேருக்குள்ள. இப்போ இன்னைக்கும் நம்ம இங்கே இருக்கிற எல்லாருக்குள்ள ஒரே எண்ணம், ஒரே சிந்தை இருந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் இருப்பார் சொன்னால் ஒரே எண்ணம், நோக்க சிந்தை வரும். அதான் சொல்றாங்க, அவங்க 3 பேருக்குள்ள துல்லியமாக அநேக வார்த்தைகளை அவங்க 3 பேருக்குள்ள வந்ததுக்கு காரணம் என்ன? அந்த பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒன்றும் சாதித்து விட முடியாது. அன்னைக்கு நற்செய்தி நூல்களில் இன்னைக்கு அநேக காரியத்தை அவங்க சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அந்த நற்செய்தி மூலமா இன்னைக்கு அநேகரை உருவாக்குவதற்கு காரணம் என்ன? அந்த பரிசுத்த ஆவியானவர். அந்த வார்த்தைகள் எல்லாம் ஆவியானவர் கொடுக்கப்பட்ட வார்த்தை. அவங்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை மட்டுமல்ல, அவங்களோடு கூட யார் இருந்தா? பரிசுத்த ஆவியானவர். அதான் வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் தெளிவாக அருளப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து அவங்க சொல்லி வைத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த நற்செய்தி நூல்கள் மூலமாக ஆதி திருச்சபைகள் அநேகர் செய்கிறாங்க. இதை ஏற்றுக்கொண்டது மட்டுமன்று அதைகளை உறுதி செய்து வைத்திருக்கிறது. ஆதியில் இருந்த சபைகள் அநேகம் உண்டு. இன்னைக்கு எத்தனை சபைகள் இன்னைக்கு பெரிய வந்து கொண்டிருக்கிறது. இப்போ இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு பின்பாக வந்த ஆதி திருச்சபைகள், அவர் வந்தது, அவருடைய மரணம், அவருடைய வாழ்க்கை குறித்து இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறாங்க. யாரும் இதை பண்ண முடியல, மறுதளிக்கவே முடியாதபடி காணப்படுகிறதுக்கு காரணம் என்ன? அவங்க எல்லாம் அதையெல்லாம் தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறாங்க. இந்த 3 காரியத்தை கூட அவங்க காரியத்தை சொல்லி வைத்திருக்கிறாங்க. அப்போ நம்ம நினைக்கிறோம், ஏன் சரி ஒரு சாட்சி இருந்தால் போதாதா நம்ம நினைப்போம். ஏன் இத்தனை 3 சாட்சிகள்? உங்களுக்கு சொல்லுங்க யாராவது, ஏன் நமக்கு இத்தனை 3 நட்சத்திரம், நமக்கு 3 ஏன் தேவைப்படுகிறது? சத்தியத்தை உறுதிப்படுத்த. ஓகே, 1 சூப்பர். அடுத்தது போன முறை சொன்னேன், ஜஸ்ட் ஒரு வாஸ்த ஞாபகம் இருக்கு. ஆனால் 2வது காரியம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த, சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு. இன்னைக்கு வரைக்கும் இந்த சத்தியத்தை அழிப்பதற்காக எத்தனையோ பேருக்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. யாராலும் முடியுதா? முடியவில்லை. அவங்க சத்தியம் நிலைத்திருக்கிறது. 2வது காரியம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு, அவர் மகிமையான கிறிஸ்து என்பதை வெளிப்படுத்துவதற்காக. யோவான் 1:14 சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய மகிமை வெளிப்படுத்துவதற்கு தான் இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது எல்லா மக்களுக்கும் இயேசுவை என்ன செய்யணும்? காண்பிக்க வேண்டும். எல்லா மக்களும் இயேசுவை என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் நம்ம அறியாமல் இருந்தோம், இன்னைக்கு அறிந்திருக்கிறோம். அதே போல எல்லா மக்களும் என்ன செய்யணும்? கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 3:14 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒரே நோக்கத்தோடு கூட அவங்க என்ன செய்திருக்கிறாங்க? சொல்லி வைத்திருக்கிறாங்க. சொல்லி வைத்திருக்கிற வார்த்தைகளை என்ன செய்யணும்? நீங்களும் கவனமாய் போதிப்பதற்கும் கற்றுக்கொண்டு போதிப்பதற்கு என்ன செய்யுங்க? பிரயாசப்படும் பொழுது நிச்சயமாய் அந்த சத்தியம் என்ன செய்யும்? நீங்கள் சொல்கிற வார்த்தை நிலைநாட்டப்படும். என்ன தடை வந்தாலும், எத்தனை மனிதர்கள் அழிக்க நினைத்தாலும் என்ன பண்ண முடியாது? ஒன்று செய்துவிட முடியாது. அந்த சத்தியம் என்ன செய்யும்? நிச்சயமாய் நிலைத்து நிற்கும். அந்த மகிமை ஒரு நாள் என்ன செய்யாது? அது வேறு உண்டாமல் போகாது. அது சொல்லப்பட்ட வார்த்தை உங்களை அதிகமாக ஆழமாய் வேறுண்டு செய்து இன்னும் அநேகருக்கு அதை செய்ய பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றி கொடுக்கும். அடுத்ததாக அந்த மத்தியில் அவர் சொல்லப்பட்ட காரியம் முக்கியமாக அவர் யாருக்காக சொல்கிறார்? யூதருக்காக மட்டும் இல்லை, யூதர் மூலமாக இயேசு யூதரின் மேசியாக கொண்டதாகும். அடுத்த காரியம் இயேசுவை யூதரின் மேசியாவாக அவர் குறிப்பிட்டு சொல்லி வைத்திருக்கிறார். அடுத்ததாக 2வது காரியம், யூத மத தலைவர்கள் என்ன பண்ணுகிறார்? ரொம்ப அதிகமாக என்ன பண்ணியிருக்காங்க? அவங்க மேலே குறை குற்றங்களை சொல்லி அந்த இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவங்க தவறுகள் செய்யும் பொழுது என்ன பண்ணுகிறார்? கண்டிக்கிறார். கண்டித்து அவங்களை தெளிவுபடுத்தி இயேசுவை அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்படுகிறார். எபிரேய தீர்க்கதரிசன நிறைவேறுதலை பற்றி முக்கியத்துவப்படுத்துகிறார் மத்தேயு. எபிரேய தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதல், சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறுதலை பற்றி முக்கியத்துவப்படுத்துகிறார் மத்தேயு. ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார். அவங்க சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், நியாயப்பிரமாண வார்த்தைகள் நிறைவேற்றப்படுகிறது குறித்து தெளிவுபடுத்துகிறார். அடுத்ததாக பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தின் முன்னிலைமைப்படுத்துதல். பழைய ஏற்பாட்டுள்ள நியாயப்பிரமாண காரியங்களை அதிகமாக என்ன பண்ணியிருக்கிறார்? மத்தேயு முன்னிலைமைப்படுத்தி அந்த வார்த்தைக்கு அடித்தளமாக அவருடைய சுவிசேஷத்தில் சொல்லியிருக்கிறார்.
எழுதிட்டீங்களா? பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தை முன்னிலைப்படுத்துகிறார். அநேக காரியத்தை மத்தேயு மார்க்கை விட லூக்கா விட முன்னிலைப்படுத்தி சொல்லியிருக்காரு. கோட் பண்றதா முன்னிலைப்படுத்துகிறார். அடுத்ததாக தேவனுடைய ராஜ்யத்தை முக்கியத்துவப்படுத்துகிறார். தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்யணும்? கட்டப்பட வேண்டும். அந்த தேவனுடைய ராஜ்யம் தான் மேன்மையானதாக முக்கியத்துவப்படுத்துகிறார். அந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படியாவது கட்டப்பட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆழமான நோக்கமாக இருந்தது. அடுத்ததாக போதனைக்கு அடுத்த நீண்ட நிறைய பகுதிகள், ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் என்ன பண்ணியிருக்கிறார்? போதனைகளை கொடுத்து உவமைகள் மூலமா தெளிவுபடுத்தி என்ன செய்கிறார்? புரிய வைத்திருக்கிறார். அதை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்னு சொன்னால், போதனைகளும் கதைகளும் மாறி மாறி காணப்படுகிறது. போதனைகள் மட்டும் இல்லை, ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி மாதிரி என்ன பண்ணியிருக்கார்? கொடுத்து மக்கள் புரிந்து கொள்வதற்கு, அந்த நற்செய்தி மக்கள் அறிந்து கொள்வதற்கு என்ன பண்ணியிருக்கிறார்? முக்கியத்துவப்படுத்தியிருக்கிறார். தேவகுமாரன் கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்ற மேசியாவை குறித்து அவர் மூலமாக இந்த பேர் மூலமாக என்ன பண்ணியிருக்கிறார்? குறிப்பிட்டு மத்தேயு எழுதியிருக்கிறார். தேவகுமாரன் கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்ற அடுத்ததாக தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவ பிரசன்னத்தை குறிக்கும் இயேசு. தேவன் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஆவியானவர் கூட இருப்பார் என்று சொன்னால் அவர் நம்மோடு கூட இருப்பார் என்ற வார்த்தையை குறித்து இயேசு கிறிஸ்து தான் இதற்கு முக்கியத்துவம் என்பதை குறித்து தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார். வேற எந்த ஒரு காரியம் இல்லை, இயேசு கிறிஸ்து தான் முக்கியத்துவம் என்பதை குறித்து சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக புதிய இஸ்ரேல், புதிய மோசே என்ன பண்ணியிருக்கிறார்? புதிய இஸ்ரேல், புதிய மோசே என்ற வார்த்தையை அது மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்து காமிச்சு வைக்கிறார். அடுத்ததாக பேதுருவை பற்றி மற்ற நற்செய்தியில் மார்க், லூக்கா, யோவான் அந்த 3 புஸ்தகத்தை காட்டிலும் அதிகமாக பேதுருவை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய பேரை முக்கியத்துவப்படுத்தி சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக புறஜாதியாருக்கு நற்செய்தி பணியை எப்படி செய்யணும் என்பதை குறித்து முக்கியத்துவம். புறஜாதி மக்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வந்திருக்கிற நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? புறஜாதியிலிருந்து வந்துருக்கீங்க யாரெல்லாம் இருக்கிறீங்க? ஹிந்துலேருந்து வந்து யாரெல்லாம் இருக்கிறீங்களா? ஓகே, அப்போக்கள் நீங்கள் என்ன செய்யணும்? இன்னும் ஆழமாக நீங்கள் கற்றுக்கொண்டு இன்னும் அவங்களுக்கு சத்தியம் சொல்வதற்கு பிரயாசப்படுங்க. எப்படியாவது அந்த மக்கள் நற்செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆழமான ஒரு நோக்கத்தோடு கூட அவர் பிரயாசப்பட்டிருக்கிறார். அடுத்ததாக உடனே விரைந்து முடிவடையும் கதையாக அல்ல, உடனே என்ற பதமும் நிகழ்காலத்திலேயே வரும் அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம். உடனே எந்த ஒரு காரியம் நீங்கள் நினைத்த உடனே என்ன செய்ய முடியும் என்பதை குறித்து வார்த்தைகள் மூலமாக, சொற்றொடர் மூலமாக என்ன பண்ணியிருக்கிறார்? தெளிவுபடுத்தி வச்சுக்கிறார். உடனே இந்த வார்த்தை, நம்ம ஒரு காரியத்தை கேட்குறோம் ஏசப்பா கிட்ட, அப்போ அவர் சொல்கிற வார்த்தை உடனே என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க, உடனே பாவங்களை அறிக்கையிடு, உடனே இந்த காரியத்தை நீ செய்வாயானால் இந்த காரியம் உனக்கு என்ன செய்யும்? நடக்கும் என்பதை குறித்து தெளிவுபடுத்தி வைத்திருக்கிறார். அடுத்ததாக இயேசுவின் ஆரம்ப காலத்தில் ஃபர்ஸ்ட் சிலர் கலிலேயாவில் முக்கியத்துவம் கொடுத்தார். அவருடைய ஆரம்ப கால ஊழியம் எங்கே செய்யப்பட்டது? கலிலேயாவில் செய்யப்பட்டது. அதை குறித்து அவர் முக்கியத்துவப்படுத்தியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, அடுத்து போதனைகள், அற்புதங்கள், இந்த 2 காரியத்தில் இயேசுவின் அதிகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். இந்த போதனைகளும் இந்த அற்புதங்களும் உங்கள் வாழ்க்கையிலும் நடப்பதற்கு அதிகாரத்துவம், இயேசுவின் அதிகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவினால் எல்லாம் ஆகும் என்பதை குறித்து அவர் முக்கியத்துவப்படுத்துகிறார். அடுத்ததாக இயேசு சாத்தானின் சவால்களை தோற்கடித்ததுக்கு முக்கியத்துவம். சாத்தான் எவ்வளவு சவால் விட்டாலும் இந்த சாத்தான் விட்ட சவால்களை என்ன பண்ணிச்சு? தோத்துதான் போச்சு. ஒரு நாள் என்ன பண்ணல? சத்ருவால் ஜெயிக்க முடியல. சாத்தான் கால் கீழ் நசுக்கி போடப்பட்டவன் என்பதை குறித்து தெளிவுபடுத்தி வைத்திருக்கிறார். சவால்கள், சாத்தான் எவ்வளவு சவால் விட்டாலும் அதை நிச்சயமாய் தோற்கடிக்க முடியும் என்பதை குறித்து அவர் முக்கியத்துவப்படுத்தியிருக்கிறார்.
விசுவாசத்தின் மூலமாக அடுத்ததாக பாவிகள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியும். அவருடைய விசுவாசம், அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது நிச்சயமாக என்ன பண்ண முடியும்? அவரை அறிந்து கொள்ள முடியும் என்பதை குறித்து தெளிவுபடுத்தி வச்சிருக்கிறார். விசுவாசத்தின் வாயிலாக பாவிகள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளப்பட முடியும் என்பதை குறித்து இருக்கிறார். இயேசுவை பின்பற்றுவதில் சீஷர்களின் எளிமையான முன்னுதாரணம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதில் அவருடைய சீஷர்கள் இன்னைக்கு வரைக்கும் அவங்க நமக்கு யார் முன் உதாரணமாக இருந்திருக்கிறாங்க, ஒரு மாடலாக இருந்திருக்கிறாங்க. அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்து அவரை போல கற்றுக்கொண்டு அவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட வாழ்க்கையின்படியாக வாழ்ந்து முன் உதாரணமாக இருந்திருக்கிறாங்க. இதை கற்றுக்கொள்கிற நீங்களும் என்ன பண்ணுங்க? பிரயாசப்படுங்க. இன்னும் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து அவருடைய வார்த்தை பற்றி கொண்டு முன் உதாரணமாக வாழுங்க. அடுத்ததாக இயேசுவின் மரணத்தை பற்றி நீண்ட விளக்கங்கள், அவர் மரணத்தை குறித்து சாதாரணமாக நிறைய காரியத்தை கொடுத்து நீண்ட விளக்கங்களை கொடுத்திருக்கிறார். மத்தேயு குறுகிய உயிர் தெழுந்த நிகழ்ச்சி. அடுத்ததாக அவருடைய உயிர் தெழுந்த காரியத்தை என்ன பண்ணியிருக்கிறார்? ஜஸ்ட் ஷார்ட்டாக தான் முடிச்சிருக்கிறார். அவருடைய மரணத்தை குறித்து நிறைய காரியம் சொன்னாலும் அந்த உயிர் தெழுதை குறித்து குறுகிய பகுதிகளில் அவர் சொல்லி வைத்திருக்கிறார். அடுத்ததாக மத்திய எழுதப்பட்ட காலம் தெரியுமா? மத்திய புஸ்தகம் எழுதப்பட்ட காலம் ஞாபகம் இருக்கா? சொல்லிக்கிறான். கிமி கிறிஸ்துவுக்கு பின் லாஸ்ட் டைம் சொன்ன பாருங்க, 60 70 கிபி 70 to 80 பாருங்க. கிபி 70 கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு பின் கிபி 70 மத்திய எழுதப்பட்ட காலம் கிமி 70 to 163 கிபி 70 163 வாழ்ந்த காலம்தான் மத்திய சொல்லியிருக்கிறார். 163 இந்த நூலாசிரியை கண்டுபிடிப்பதற்கு வேதத்திலே கிடைக்கும் ஆதாரங்கள் நற்செய்தியில் உள்ள முக்கியமாக இந்த வேதத்தில் கொண்டு வந்தது மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 20, 29 இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி வைத்திருக்கிறார். அவர் வாழ்ந்துக்கிறார், இவர் எழுதினார். கிபி 163 வந்து அவர் வாழ்ந்த காலம் இல்லை. ஆக்சுவலாக அந்த டைமுக்குள்ளே கிமி 130 தான் ஆக்சுவலாக இவர் சொல்லப்பட்ட வார்த்தை. எழுதப்பட்டது கிபி 130 அது இந்த பப்பியஸ்ங்கிற ஒரு வார்த்தை அவர் சொல்லி உறுதிப்படுத்தி வச்சிருக்கிறார். இந்த காலங்களுக்குள்ளாக ஆமாம். கிபி கிறிஸ்துக்கு முன் இல்லை, கிபி கிறிஸ்துக்கு பின். பின் 70 to 163 வயசு ரொம்ப அதிகமாக வயசு அந்த காலங்களுக்குள்ளாக இருக்குன்னு சொல்லி இப்போ ஜஸ்ட் ஒரு அவங்க நமக்கு சொல்லப்பட்டது நூலாசிரியர்கள் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தை உறுதிப்படுத்தப்படுகிறது.
அன்னைக்கு ஒரு கிளாஸ் 4 வருஷம் மிஸ்ஸிங் அப்படிங்கிறாரு யார் டானி பாஸ்டரா? 4 வருஷம் மிஸ்ஸிங்க. ஓகே, சரி. அடுத்ததாக மத்தேயோட மெயின் நோக்கம், மத்தேயு அவருடைய எழுதின புஸ்தகத்தின் மெயின் நோக்கம், இயேசு யார் என்னை என்பதை தன்னுடைய வாசகர்களுக்கு என்ன செய்யணும், வெளிப்படுத்த வேண்டும். 3 பேர் சொல்லப்பட்டது வார்த்தையை முக்கியத்துவப்படுத்தி முதலாவது சொன்னேன். இப்போ இதில் இவர் மத்தேயு மட்டும் ஒரு 5 காரியத்தை என்ன பண்ணியிருக்கிறார், முக்கியத்துவப்படுத்தியிருக்கிறார். இயேசு யார் என்பதை தன்னுடைய வாசகர்களுக்கு என்ன செய்யணும், வெளிப்படுத்த வேண்டும். எல்லாருக்கும் அந்த நற்செய்தியை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஆழமாக ஒரு வாஞ்சை அவர்கள் இருந்துச்சு. ஆழமான ஒரு எண்ணம், ஒரு நோக்கம் உடையதாக இருந்தது. சாதாரணமல்ல, ரொம்ப இதயத்தில் ஆழமாக இருந்துச்சு. இல்லைன்னா சாதாரணமாக இவ்வளோ பிரயாசப்பட முடியவே முடியாது. அப்படி ஆழமாக ஆண்டவர் மேலே வாஞ்சை வயராக இருந்துச்சு. எப்படியா அந்த நல்ல செய்தி என்ன செய்யணும், மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் இந்த ஆழமான ஒரு நோக்கம் இருந்துச்சு. அடுத்ததாக முதலாவது காரியம், இயேசுவை மேசியாவாக என்னப்படுகிறார், யூதருக்கு காண்பித்திருக்கிறார். 2வது காரியம், தேவனுடைய ராஜ்யத்தை வர்ணித்திருக்கிறார். வார்த்தைகள் மூலமாக என்ன பண்ணியிருக்கிறார், தேவனுடைய ராஜ்யத்தை செல்ல வார்த்தைகள் செல்ல என்ன செய்கிறார், அதை ஆழமாக என்ன பண்ணுகிறார், எடுத்துக்காட்டுக்கோள் காண்பித்து வர்ணித்திருக்கிறார். 2வது காரியம். 3வது, சபை எப்படி உருவானதுக்கு சரித்திரம் என்னப்படுகிறார், விளக்கி தெளிவாக சொல்கிறார். சபை எப்படி உருவாக்கப்பட்டது, சபை எப்படி வந்தது என்பதை குறித்து விரிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் 3வது காரியமாக. 4வது, இயேசுவை போதகராக காண்பித்திருக்கிறார். அவர்தான் இந்த சபைக்கு யார் போதகர், அவர்தான் இந்த சபைக்கு என்ன பண்ணுகிறார், வார்த்தைகளை கொண்டு வருகிறவர் என்பதை குறித்து தெளிவாக மத்தேயு சொல்லியிருக்கிறார். இயேசுவை போதகராக காண்பிக்க. 5வது காரியம், திருச்சபையில் என்ன செய்யணும், போதிக்கப்பட வேண்டும். திருச்சபையில் என்னுடைய வார்த்தை போதிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து, இந்த வார்த்தைகள் திருச்சபையில் போதிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார். போதிக்கப்பட்ட வார்த்தை சபை உருவாகிற காரியம், அது எப்படி சபைக்கு என்ன செய்யணும், கொண்டு சென்று மக்களுக்கு போதிக்கப்பட வேண்டும். இங்கே சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் மக்களுக்கு போதிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக ஒரு 5 காரியத்தை அவருடைய நற்செய்தியில் உள்ள இயேசுவின் போதனைகள், ஒரு 5 போதனைகள். 1வது காரியம், மத்திய எழுதின சுவிசேஷத்தில் சொல்லப்பட்ட 5 போதனைகள். 1வது மலை பிரசங்கம். 2வது எதிர்ப்பை பற்றிய போதனை. எதிர்ப்பு வருகிறது, அந்த எதிர்ப்பின் மத்தியில் நம்ம என்ன செய்ய வேண்டும், எப்படி நிலைத்து நிற்க வேண்டும். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிர்ப்பு சாதாரணமாக இருக்கா? இல்லை, நாளுக்கு நாள் என்ன பண்ணி கொண்டு தான் இருக்குது, பெருகி வந்து கொண்டிருக்கிறது. இந்த பெருகி வந்தாலும் இந்த வார்த்தைகளை உங்களை என்ன செய்கிறது, நிலைநிறுத்த வைக்கிறது. எதிர்ப்பை பற்றிய ஒரு போதனை தெளிவாக கொடுத்திருக்கிறார். 3வது ராஜ்யத்தின், தேவ ராஜ்யத்தின் ஓமைகள். நிறைய ஓமைகள் மூலமாக என்ன பண்ணியிருக்கிறார், அவருடைய புஸ்தகத்தில் சொல்லி வைத்திருக்கிறார். 3வது காரியம். 4 தாழ்மை. தாழ்மையை குறித்து அதிகமாக முக்கியத்துவப்படுத்தியிருக்கிறார். தாழ்மை ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். தாழ்மை உள்ளவர்களுக்கு கருவி எழுப்பிக்கிறார். தாழ்மை தான் முக்கியத்துவம் என்பதை குறித்து ஊமைகள் மூலமாக சொல்லி வைத்திருக்கிறார். 4வது. 5வது காரியம், இறுதி காலம். எல்லாத்துக்கும் ஆரம்பம் ஒரு காலம் உண்டுச்சுன்னா முடிவு ஒரு காலம் உண்டு, இறுதி காலம் உண்டு. இறுதி காலத்தை பற்றி அதிகமாக போதனை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்தார், மீண்டும் வருவார் என்பதை குறித்து, கடைசி காலம், இறுதி காலத்தை குறித்து போதனைகள். இந்த போதனைகள் மூலமாக என்ன செய்ய வேண்டும், நீங்களும் பிரயாசப்பட வேண்டும். எதிர்ப்பு எதிர்ந்தாலும் இந்த போதனைகளை பற்றி கொள்ளுங்க என்று சொல்லி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக நற்செய்தியில் உள்ள மத்திய இயேசு கொடுக்கப்பட்ட பேர்கள். நான் முதலாவது ஒரு 3 பேர் சொன்னேன். அந்த 3 பேர்கள் நான் சொல்லியிருந்த பேர் இருக்கான்னு பாருங்க. 1 இயேசு, 2 இம்மானுவேல், 3 தாவீதின் குமாரன், 4 கிறிஸ்து, 5 மனுஷகுமாரன். எழுதி கொள்ளுங்க. இந்த 5 பேர்கள் மத்திய என்ன பண்ணிக்கிறார், இயேசு கொடுத்திருக்கிறார். 1 இயேசு,
2 இம்மானுவேல், 3 தாவீதின் குமாரன், 4 கிறிஸ்து. முதலாவது சொன்னது இயேசு, 2வது கிறிஸ்து, 5வது மனுஷகுமாரன். இந்த வார்த்தைகள் மூலமாக என்ன பண்ணியிருக்கிறார்? இயேசு பெயர்களை கொடுத்து ஒரு வார்த்தையை அவங்க சொல்லி எடுத்திருக்கிறார். அடுத்ததாக இயேசுவின் குடும்பத்தை குறித்து, அவருடைய குடும்ப பின்னணியை குறித்து அவர் தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார். நான் முதலாவது வாசித்திருந்தேனே, அதை எழுதி வைத்திருக்கீங்க. இயேசுவின் குடும்ப பின்னணின்னு சொல்லி போட்டு 1ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரைக்கும் அவருடைய நூலில் ஆரம்பிக்கும் போதே ஆபிரகாம் தாவீதின் குமாரனாக ஆபிரகாம் செய்கிறார். இயேசு, ஆபிரகாம், தாவீது, இந்த நூலின் ஆரம்பம் வார்த்தைகள் சொல்லி வைத்திருக்கிறார். 2வது காரியம், ஞான சாஸ்திரிகள் இயேசுவை என்ன செய்கிறாங்க? வெகுமதி அளிக்க வராங்க என்பதை குறித்து அவர் சொல்கிறார். மத்திய 2ஆம் அதிகாரம் 2 முதல் மத்திய 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரைக்கும். அடுத்ததாக எகிப்திற்கு இயேசுவின் குடும்பம் தப்பிச்செல்வது. இயேசுவின் குடும்பம் எகிப்தில் இருந்து என்ன பண்ணுகிறாங்க? தப்பி செல்கிற குறித்து மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13 முதல் 25 வரைக்கும். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13 முதல் 23 வரைக்கும். அடுத்ததாக யோவான் இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறது. மத்தேயு 3 13 முதல் 17. அடுத்ததாக இயேசுவை சாத்தான் சோதிக்கிற காரியம் குறித்து மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11. முதலாவது காரியம், இப்போ நான் சொல்லப்பட்ட காரியத்தில் முதலாவது இயேசுவின் பிறப்பு போட்டுக்கங்க. 2வது இயேசுவின் ஆரம்ப கால ஊழியம். 3வது இயேசுவின் ஆரம்பம் முதல் அற்புதங்கள் 3. 4வது ராஜ்யத்தை குறித்து இயேசு போதிக்கிறது. முதலாவது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, 2வது இயேசுவின் ஆரம்ப ஊழியம், 3 ஆரம்பம் முதல் அற்புதம். 4வது காரியம் ராஜ்யத்தை குறித்து இயேசு போதிக்கிறது, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போதிக்கிற காரியங்கள். 5வது இயேசுவின் அற்புதங்களும் அறிக்கையும், அற்புதங்களும் அவருடைய அறிக்கையும். 6 இயேசுவை பின்பற்றுவது எப்படி, 6வது காரியம். 7 பாடுபட்ட வாரம், கிறிஸ்து பாடுபட்டது எத்தனை வாரங்கள் பாடுபட்ட அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் விசாரணையும் சிலுவையில் அறையப்பட்டதில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு விசாரணை வைத்திருந்த பொழுதும் சிலுவையின் பாடுகளும். அடுத்ததாக இயேசு ஜீவனோடு காணப்படுதல், உயிரடைதல். இந்த காரியத்தை குறித்து அவர் சொல்லி வைத்திருக்கிறார். அடுத்ததாக இந்த மத்தேயுவின் ஒரு முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னு சொன்னால், அதில் ஒரு 5 காரியம் இருக்குது. முதலாவது காரியம் மத்தேயுவின் சிறப்பம்சம் என்னன்னு சொன்னால், மத்தேயு சுவிசேஷத்தில் மேசியாவை குறித்த வார்த்தைகள் 53 நேரடியான வசனங்கள் மேற்கோள் காட்டி என்ன பண்ணியிருக்கிறாரு? 53 நேரடியாக ஒவ்வொரு வசனத்துக்கும் நேரடியாக அந்த வார்த்தையின் மூலமாக சொல்லி மேசியாவை குறித்து தெளிவுபடுத்தி வைத்திருக்கிறாங்க. 76 மேற்கோள், 53 வசன மேற்கோள், 76 மேற்கோள்கள் காட்டி இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்பதை குறித்து அவர் என்ன செய்கிறாங்க? தெளிவுபடுத்தி வச்சிருக்கிறாங்க. ஐம்பத்தி மூன்று நேரடியான மேற்கோள் வசனம், 76 ஜஸ்ட் மேற்கோள்.
53 வசன மேற்கோள் போட்டுக்கங்க. 76 மேற்கோள். இதன் மூலமாக மேசியாவை குறித்து என்ன பண்ணியிருக்கிறார் சொல்லி வைத்திருக்கிறார். மத்தேயு சுவிசேஷத்தில் மட்டும்தான் சபை என்கிற வார்த்தை தெளிவாக கூறப்பட்டிருக்குது. எடுத்து வாசிங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், மத்தேயு 16, 18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த சபை என்ற வார்த்தை, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஓகே, பேதுருவாக இந்த கல்லின் மேல் என் சபையை, சபை என்ற வார்த்தையை குறித்து மிக தெளிவாக இந்த வசனத்தின் மூலமாக எடுத்து காண்பித்திருக்கிறார். மத்தேயு 16, 18, 18ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் எழுதிக் கொள்ளுங்கள். இந்த 2 வார்த்தை. அடுத்ததாக கடைசி கால சம்பவங்கள் குறித்து நிச்சயமாக எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் என்று சொன்னது போல நிச்சயமாய் கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்து வருவார். கடைசி கால சம்பவங்களை குறித்து மத்தேயு மிக தெளிவாக மேற்கோள் காட்டி சொல்லியிருக்கிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 25 வசனத்தை கூட வாசிங்க. மத்தேயு 24, 25. இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதீர்கள். இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதீர்கள். ஓகே, கடைசி காலங்களிலே அவருடைய வருகை குறித்து மிக தெளிவாக அவர் சொல்லி வைத்திருக்கிறார். அடுத்ததாக மத்திய இயேசுவின் போதனைகள் அதிகமாக, போதனைகள் மற்ற மார்க்கும் லூக்காவும் சொன்னதை விட அதிகமான போதனைகளை யார் சொல்லியிருக்கிறார்? மத்தேயு அதிகமான போதனைகளை சொல்லியிருக்கிறார். 5ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 10, 13, 18 அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது அதிகமான இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய போதனைகளை குறித்து அவர் தெளிவாக அவர் சொல்லி வைத்திருக்கிறார். அடுத்ததாக மத்தேயு இயேசு கிறிஸ்து ராஜாவாகவும் முழு மனுக்குலத்தின் இரட்சகராகவும் நியாயாதிபதியாகவும் என்ன பண்ணியிருக்கிறார்? அவரை குறித்து அவர் சொல்லி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ராஜா, இந்த மனுக்குலத்தின் ரட்சிக்க வந்த நியாயாதிபதி என்பதை குறித்து அவர் சொல்லி வைத்திருக்கிறார். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1 முதல் 17, 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், மத்தேயு 21, 1 முதல் 11, 27, 11, 37, 28, 18 இந்த வார்த்தைகள் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் அவர் தான் இந்த உலகத்திற்கு வந்த ராஜா என்பதை அவர் தெளிவாக அவர் எடுத்து அவர் சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக மத்தேயு சுவிசேஷனுடைய அவருடைய முக்கிய ரொம்ப விருப்பம் உள்ளது. மத்தேயுட விருப்பம் அதிகமானவுடைய நோக்கம் என்னதுன்னா, எப்படியாவது மக்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வரைக்கும் அந்த டீச்சிங் மூலமாக அவர் சொல்லி வைத்திருக்கிறார். அதிகமான ஒரு கவலை இருந்துச்சு யாருக்கு? மத்தேயுக்கு. எப்படியாவது மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். 28ஆம் அதிகாரத்தில் 16 முதல் 20 வரைக்கும் அவர் சொல்லும் பொழுது வாசிங்க. மத்தேயு 28, 16 அந்த டீச்சிங் மூலமாக அவர் தெளிவுபடுத்துகிறார். நம்ம அதிகமாக அந்த வார்த்தையை கொடுத்து பிரசங்கத்தில் பண்ணியிருக்கிறோம். 16, 16, 28, 16. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே 28, 19 வாசிங்க. 19 வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஓகே, அப்போ அவர் சொல்லுகிறார், அவருடைய கவலை என்ன செய்யணும்? சகல ஜாதிகளையும் சீஷராய் மாற்ற வேண்டும். இப்போ நீங்கள்லாம் யாரு? சீஷராய் மாறிக்கொண்டிருக்கிறீங்க, பிரயாசப்பட்டு கற்றுக்கொண்டிருக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? வசனத்தை இன்னும் தெளிவாய் கற்றுக்கொண்டு
மற்றவங்களுக்கு போதித்து கொடுக்கத்தக்க திராணி உள்ளவங்களா என்ன செய்யணும்? மாற வேண்டும். தெரியாது என்று சொல்லாதபடிக்கு வசனத்தை அதிகமாக வாசிங்க. வேதம் வாசிக்கிறீங்களா? இந்த வருஷத்தில் வேதம் வாசித்து முடிக்க வேண்டும் சொல்லி பிரயாசப்படுங்க. மினிமம் ஒரு 3 மாதம் பிளான் பண்ணி, டைம் 6 மாதம் பிளான் பண்ணி நினச்சிங்க முடிப்பதற்கு ட்ரை பண்ணுங்க. முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, முயன்றால் முடியாத ஒன்றுமே இல்லை. பார்த்தது பாஸ்டர் கூட சொன்னது போல் நானும் திரும்ப ஞாபகப்படுத்துக்கிறேன். பிரயாசப்படுங்க, பிளான் வச்சு 3 மாதம் 6 மாதத்துக்குள்ளே முடித்து விட வேண்டும். எப்படியாவது ஒரு முறை என்ன செய்யணும்? வேதத்தை ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பின்பதாக நீங்கள் பொறுமையாக படித்து வருகிற காரியம் வேறு. வார்த்தைகளை அதிகமாக கற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக என்ன பண்ண முடியும்? மற்றவர்களை சீஷராய் மாற்றுவதற்கு அந்த வார்த்தை நம்மளுக்கு உதவி செய்யும். அது அவர் சொல்ல வருகிற காரியம், எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நெறிமுறைகளை, சத்தியங்களை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை அறியாத மக்கள், தெரியாத மக்கள் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு என்ன செய்யுங்க? போங்க, சத்தியத்தை சொல்லுங்க. அது மட்டும் இல்லை, ஞானஸ்தானம் கொடுத்து சகல கட்டளைகளையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறீங்க. எப்படி நீங்கள் கற்றுக் கொடுக்காம 1-2 வார்த்தைகள் இருக்க மாட்டீங்க, சொல்லியிருப்பீங்க. அதை கொடுப்பதற்கு இன்னும் திராணி உள்ளவங்களா என்ன செய்யணும்? மாற வேண்டும். அந்த கவலை உங்களுக்கு எப்பொழுதும் காணப்பட வேண்டும். உலக கவலை அல்ல, மற்ற காரியங்களை குறித்து அல்ல, தேவனுடைய வார்த்தை குறித்து தான் ஒரு கவலை எப்பொழுதும் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். எப்படியாவது மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், அவங்களும் என்ன செய்யணும்? ரட்சிப்பை கண்டுகொள்ள வேண்டும், போதைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆழமான ஒரு கவலை உள்ளத்தில் காணப்பட வேண்டும். அடுத்ததாக, தேவனுடைய ராஜ்யத்தின் மிஷினரிகளை என்ன செய்கிறார்? உருவாக்கி வைத்திருக்கிறார். அந்த கவலை இருந்தபடினால்தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவங்க மிஷினரிகளாக என்ன செய்கிறாங்க? ஊழியத்துக்கு போய் அவங்க என்ன செய்யறாங்க? தேவனுடைய வார்த்தைகளை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ நீங்களும் மிஷினரிகளை உருவாக்க வேண்டும். எப்படியாவது உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளை உருவாக்குவதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? பிரயாசப்பட வேண்டும். எப்படியாவது முயன்றால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. நீங்களும் நிச்சயமாக பிரயாசப்பட்டால் உங்கள் ஜாதி ஜனங்கள் மத்தியில் நீங்களும் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நிச்சயமாக அவங்க ஏற்றுக்கொள்வாங்க, அவருடைய பிள்ளைகளாய் மாறுவாங்க. அந்த வார்த்தை என்ன பண்ண முடியும்? அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றி அமைக்க முடியும். அப்போ மிஷனரிகளை உருவாக்குவதற்கு நீங்களும் பிரயாசப்பட வேண்டும். புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராய். ஆமீன். அந்த வார்த்தையை பிரயாசப்படுத்துங்க. அடுத்ததாக, சபையின் ஒழுங்குமுறைகளுக்கு அநேக வார்த்தை மத்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. சபையின் ஒழுங்குமுறைகளுக்கு, சபையில் எப்படி ஆர்டர் செய்ய வேண்டும், எந்தெந்த காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதற்கு மத்தேயு நிறைய காரியங்கள் அனுப்பியிருக்கிறார், ஒழுங்குமுறைகளை கொடுத்திருக்கிறார். அடுத்ததாக, ஒரு பக்கம் யூத மார்க்கம், மறுபக்கம் எல்லாவித கலந்த எல்லா மக்கள் இருக்கிறாங்க. அவருக்கு அந்த 2 பகுதி மக்களுக்கும் அவர் என்ன பண்ணுகிறார்? பிரயாசப்பட்டு சுவிசேஷத்தை என்ன பண்ணுகிறார்? கொண்டு செல்கிறார். அப்போ நீங்களும் உங்கள் ஜாதி மக்கள் மட்டும் அல்ல, ஆப்போசிட்டில் இருக்கிற மற்ற எல்லா மக்களுக்கும் ஒரே நோக்கத்தோடு கூட என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டும். சபை ஊழியத்தை கட்டப்படுவதற்கு எல்லா மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நீங்கள் செல்ல வேண்டும். அப்படி செல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார்? மத்தேயுக்கு கொடுத்த அந்த பாரத்தை உங்களுக்கும் தந்து நீங்கள் மற்றவங்களை உருவாக்குவதற்கு என்ன பண்ணுகிறார்? உதவி செய்கிறார். அடுத்ததாக, அந்த மத்தேயுவில் அவர் சொல்கிற முக்கியமான ஒரு வார்த்தை, எல்லா சபைகளிலும் என்ன செய்யணும்? அந்த வார்த்தை பிரசங்கிக்கப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தை எல்லா திருச்சபைகளிலும் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஆழமான ஒரு வார்த்தை, அவர்கள் ஆழமான ஒரு எண்ணம் அவர்களாக இருந்தது. சபைகள் எப்படியாவது சீர்பட வேண்டும், எங்கெல்லாம் சீர்படாத சபைகள் இருக்கிறதோ சீர்பட்டு ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருக்காக வாழ்ந்து அநேகரை உருவாக்க வேண்டும் என்ற மேன்மையான ஒரு நோக்கம் அவர்களாக இருந்தது. ஓகே, சொல்லப்பட்டதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. அவங்க 3 பேரும் சொல்லப்படுகிற காரியத்தில் இன்றைக்கி மத்தேயு குறித்து மட்டும் நம்ம பார்த்துக்கிறோம். அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பண்ணுறோம்? மார்க்கை குறித்து அநேக காரியத்தில் கடந்த போன சப்ஜெக்டில் கற்றுக்கொண்டோம். இருந்தாலும் ஒரு சில காரியத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த கிளாஸில் பார்ப்போம். சபை சீர்திருத்தம் வந்து பவுல் தான் அதிகமாக பேசியிருக்காரு. ஆமாம், இல்லை, அந்த சபையை குறித்து, சபை சீர்திருத்தம் மட்டும் இல்லை, சபைங்கிற வார்த்தையை, சபை உருவாகிறதுக்கு அந்த வார்த்தையை முக்கியத்துவப்படுத்திருக்கார். ஆமாம்,
மத்திய நற்செய்தி நூல் மூலம் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். அதை மட்டும் எழுதிக்கிறீங்களா? மத்திய நற்செய்தி நூல்களில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் இதெல்லாம் நிறைவேறிச்சு. 1 ஒரு 7-8 காரியங்கள் இருக்கிறது. 8, 9, 10. முதலாவது காரியம் கன்னி பிறப்பு. இரண்டாவது காரியம் கன்னி பிறப்பு வசனத்தை கூட மேற்கோள் காட்டி சொல்கிறேன். ஏசியா 7:14, மத்தேயு 1:22-23. கன்னி பிறப்பு மத்தேயு 7:14, மத்தேயு ஏசியா 7:14, மத்தேயு 1:22-23. ரெண்டாவது காரியம் எகிப்துக்கு தப்பிச்செல்லுதல். ஓசியா 11:1, ஓசியா 11:1, மத்தேயு 2:15. மூன்று பெத்லெகேமில் குழந்தைகள் கொல்லப்பட்ட காரியம். பெத்லெகேமில் குழந்தைகள் கொல்லப்பட்ட காரியம். எரேமியா 31:15, மத்தேயு 2:17-18. 31:15, எரேமியா 31:15, மத்தேயு 2:17-18. நாசரேத்தில் குழந்தை பருவம். ஏசியா 11:1, மத்தேயு 2:23. கலிலேயாவில் ஊழியம். நாசரேத்தில் குழந்தை பருவம். ஏசியா 11:1, மத்தேயு 2:23. கலிலேயாவில் இயேசுவின் ஊழியம். 11:1, ஏசியா 11:1. மத போட்டது ஓசியா. கலிலேயாவில் ஊழியம். ஏசியா 9:2, 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 14-16. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 14-16. நோய்களை குணமாக்கப்படுதல். நோய்கள் குணமாக்கப்படுதலை குறித்து ஏசியா 53:4, மத்தேயு 8:17. ஏசியா 53:4, மத்தேயு 8:17. 8:17. ஏசியா 53:4, மத்தேயு 8:17. தாசனின் ஊழியம். இயேசுவின் ஊழியங்கள். ஏசியா 42:2, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 17-21. 17-21. ஏசியா 42:2, மத்தேயு 12:17-21. ஓமைகள் மூலமாக பேசின காரியங்கள். ஓமைகள் மூலமாக பேசுறது. சங்கீதம் 78:2, சங்கீதம் 78:2, 2 நாளாகமம் 29:30. இது பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியம். புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 13:25. மத்தேயு 13:25. அடுத்ததாக தாழ்மையான ராஜாவாக எருசலேமில் பிரகாசிக்கிறது. தாழ்மை உள்ளவர் ராஜாவாக எருசலேமில் பிரகாசித்த காரியங்கள். சகரியா 9:9, சகரியா 9:9, மத்தேயு 21:4-5. $30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்கப்பட்டது. கடைசியாக 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்கப்பட்ட காரியம். சகரியா 11:12-13, சகரியா 11:12-13, மத்தேயு 27:9-10. 3 10 இருக்கான் பாருங்க. 10. ஓகே. சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமும் அந்த வார்த்தை
நிறைவேறுதலை குறித்து புதிய ஏற்பாட்டில் மத்தேயில் என்ன காரியங்கள் சொல்லப்பட்டது என்பதை குறித்து பார்த்துருக்குறோம். இனி மற்ற காரியங்களை என்ன செய்கிறோம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.